சார் வணக்கம். வணக்கம். தூத்துக்குடியிலேருந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எந்த மாதிரி மக்களோட வரவேற்பு இருந்தது? எப்பவுமே தூத்துக்குடினாலுமே நிறைய பெரும் கட்சியோடைய அவங்களுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெற்று வராங்க. அந்த நிலையில உங்களுடைய பிரச்சாரம் எந்த அளவு மக்கள்கிட்ட வந்து சேர்கிறது? உங்களை பத்தி பேசிட்டுமா? அப்படியே பேசுங்க சார். அதாவது தூத்துக்குடியில் கோவில்பட்டி தொகுதியில் எங்களுடைய தமிழ் பேரரசு கட்சியினுடைய வேட்பாளர் சரவணன் அவர்கள் MBA BL அவர்கள் போட்டிடுறாரு. அதாவது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிக்கும் அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குற நிலை இல்லை. ஒரு பேருக்கு திமுக அதிமுகவை திட்டுறதும், அதிமுக திமுகவை திட்டுறதும், மாறாக தாங்கள் கொள்ளையடித்த பணத்துல ஒரு சிறு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறதுலேயும் தான் குறியா இருக்காங்க. சொல்ல போனா நேத்து இரவுல இருந்து திமுக பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இரவு அதிமுக கொடுக்குன்றாங்க. இது முதல் கட்டம்னு சொல்லப்படுது. அதாவது திமுக 1000 ரூபாய் கொடுத்ததுன்னா அதிமுக, அதுவும் கடம்பூர் ராஜ் அவர்கள் அங்க 2000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கிறதா கோவில்பட்டி தொகுதி நிலவரத்தை நான் சொல்றேன், நேரடியாக அங்க இருந்து வர்றதுனால. இப்ப இவங்க 2000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் திமுக இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கறதாவும், அதன் பிறகு முடிஞ்சா இறுதி கட்டத்துல முதல் நாள், அதாவது ஓட்டு போடுற முதல் நாள் போட்டி போட்டுட்டு இன்னும் பணம் தர்றதாக. இது தூத்துக்குடி கோவில்பட்டியோட தொகுதியோட நிலவரத்தை மட்டும் நான் சொல்றேன். ஆக இதுதான் தமிழ்நாடு முழுக்க திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி கொள்ளையடிச்ச பணத்துல அதுல ஒரு பங்கை கொடுத்துட்டு மறுபடியும் கொள்ளையடிக்க தீவிரமான திட்டமும் செயல்பாடும் அவர்களுடைய நிலைப்பாடும் இதுவாக தான் இருக்கு. அப்ப இவர்கள் ஒரு காலமும், அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு 70 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்கிற 2 திராவிட கட்சிகள் கொள்ளையடிச்ச பணத்துல கொள்ளையடிக்கிறதுக்கான முதலீடு செய்யறதுலயே இருக்குது ஒழிய ஒரு காலமும் இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு ஓட்டு வாங்கி ஓட்டைக்கு போற நிலையில இல்லைங்கிறது இதன் மூலமாக தெளிவா தெரியுதுங்கிறத யதார்த்தமான பேருண்மை. தவிரவும் நீங்க பாருங்க, முன்னாடி எல்லாம் ஒரு கட்சி இருக்குன்னா திமுக அதிமுக, அப்ப இருந்த காங்கிரஸ், இவங்க எல்லாம் ஒரு வியூகம் வகுப்பாங்க எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது, காசு கொஞ்சம் கொடுத்தாலும் கூட. ஆனா இன்னைக்கு இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத வடநாட்டுக்கார கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த தொகுதியில நீ இவ்வளவு செலவழிக்கணும், இந்த மாதிரியான போக்குல நீங்க பிரச்சாரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு பணப்பட்டுவாடா செய்யணும் அப்படின்னு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் அவர்கள் கையில கொடுத்துட்டு அவர்களை நம்பி இந்த திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு இந்த அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல. அதுவும் முழுக்க திமுக கார்பரேட் கையில. கார்பரேட் என்ன சொல்லுதோ அதுதான், லேப்டாப் வச்சுக்கிட்டு வெள்ளையா இருக்கிறவன் என்ன சொல்றானோ அதை நம்பி அவர்கள்ட்ட ஒப்படைச்சு அதன் மூலமாக பணத்தை பிரிச்சு கொடுத்து இப்படி அதிமுக பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான். ஆக யாருமே தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்கிறது இல்ல. ஆக இவர்கள் பணத்தை நம்பிய, குறிப்பாக தோராயமா சொல்ல போனா 8000 இருந்து 10,000 கோடி ரூபாய் இந்த 2 கட்சியும் செலவு பண்ணி ஓட்டையை பிடிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்குங்கிறது. இது 8000 விவகாரத்துல ஒரு பெண் தற்கொலையும் பண்ணிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு இலவசத்தால ஒரு மக்கள் இந்த மாதிரி போறது எப்படி சார்? அதாவது ஒரு இலவச கூப்பன் 8000 ரூபாய் கொடுக்குறேன்னு திமுக சொல்லி அந்த கூப்பனால ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டதுங்கிறத குறிச்சு வச்சுங்க. இது இங்க வழக்கமா சொல்லுவாங்கல்ல பிள்ளையார் சொல்லின்னு, அது மாதிரி இது முதல் கொலை. இந்த 8000 ரூபாய கொடுக்கறது இல்ல. 8000 ரூபாய் எங்க இருந்து கொடுப்பாங்க இவங்க விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்ச காசா, இல்ல வேற எங்கேயாவது போய் வேலை வெட்டி செஞ்சுட்டு கொடுக்குற காசா? ஏற்கனவே 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் 5 லட்சம் கோடி கடனா இருந்தது. இந்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடியா மாறிடுச்சு. இப்ப திமுக ஒரு கூப்பன் தரங்குது 8000 ரூபாய்க்கு. இப்ப இந்த காசும் யாருடைய தலைமையில விடிய போகுது? அந்த 10 லட்சம் கோடி எங்கள் மக்கள் தலைமையில விடிகிற கடன் தொகை. இப்ப இந்த 8000 ரூபாய் நீங்க கொடுக்கறதுங்கிறதும், அதிமுக 10,000 ரூபாய்க்கு நாங்க வங்கி கணக்கிலேயே செலுத்துவோங்கிறதும், அவர்கள் ஃப்ரிட்ஜ் தருவோங்கிறதும், அதுக்கப்புறம் நாங்க சொன்னதையும் தருவோம் சொல்லாதையும் தருவோங்கிறதும், இந்த மாறி மாறி இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த 2 கட்சி யாரு வந்தாலும்
ஏற்கனவே இருக்கிற 10 லட்சம் கோடியோட 20 லட்சம் கோடி கடன் இந்த மக்கள் தலையில விடியுமே ஒழிய ஒரு காலமும் இவர்கள் இந்த மக்களை வாழ்விக்க போறதில்லை. தவிரவும் இந்த 8,000 ரூபாய் கொடுக்கறத, இந்த முதல் கொலைன்னு சொன்னல, இந்த 8,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 8,000 ரூபாயில குடிச்சிட்டு எத்தனை பெண்களை கெடுக்க போறாங்க, எத்தனை பெண்களை சூறையாட போறான், எத்தனை பெண்கள் குடிச்சு குடிச்சு அவன் குடல் வெந்து தாலி இருக்க போறாங்க. ஆக நீங்க கொடுக்கிற இந்த 8,000ம் 10,000ம்ங்கிறது எங்க மக்களை, எங்கள் வீட்டு பெண்களை அழிக்கிறது தானே ஒழிய இது முதல் கொலை 100 கொலை 1000 கொலைன்னு லட்சம் கொலை போகுமே ஒழிய இந்த இலவசத்தின் மூலமாக. அவங்க அம்மா பிரேமலதா அவர்களே சொன்னாங்களே, இங்க ஒரு பக்கம் மது தாண்டவம் ஆடுது, இன்னொரு பக்கம் பெண்கள் இது இந்த 2 சின்ன விஷயத்த தவிர வேற எதுவும் இல்லைன்னாங்கல்ல. ஆக இந்த 8,000ம் 10,000ம் எங்கள் வீட்டு பெண்கள் கொத்து கொத்தாக சாகடிக்கப்படுறதுக்கும் வன்புணர்ச்சி செய்யப்படுறதுக்கும் குடிச்சிட்டு தாலி அறுக்கப்படுறதுக்கும் காரணமா இருக்குமே ஒழிய ஒருபோதும் எங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கவோ எங்க வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கவோ இது உதவவே உதவாதுங்கிறதா. ஆக இப்படியெல்லாம் இவர்கள் கொள்ளையடிச்ச காசுலயும் அல்லது கடன் வாங்கியும் இவர்கள் நமக்கு கொடுத்து ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போய் உலகம் பூரா கோடி கோடியாக பல லட்சக்கணக்கான கோடியை முதலீடு செஞ்சுட்டு இருக்கிற இந்த திருட்டு திராவிட கூட்டங்களுக்கு பதிலடியாக தோல்வியை மட்டும் பரிசா கொடுத்துட்டு இந்த மண்ணுக்காக இனத்துக்காக எவன் ரத்தம் சிந்தி போராடுறானோ, நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க, வேலை வாய்ப்பு, வாழ்வியல் இப்படி அத்தனைக்கும் அரணாக நிற்பவனை தேடி தேடி கண்டுபிடிச்சு ஓட்டு போட்டா இந்த தமிழனை உருப்படும். இல்லைன்னா இந்த இனமே இல்லாத ஒழியுன்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு நடிப்பு துறையில தான், சினி துறையில தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு கூட்டங்கள் கூடுது, இது எப்படி பாருங்க? கூட்டங்கள் எல்லாமே வாக்கு வங்கியில மாறுமா? எப்படி பாக்குறீங்க? அவரும் முதல்வர் பதவி தான் எனக்கு வேணும் அப்படி சொல்றாரு. இத்தனை நாட்கள நீங்களும் போராடி இருக்கீங்க, கட்சிகள்லாம் ஆரம்பித்து, சீமானவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய முதல்வர் கனவுங்கிறது படிக்குமா? அதாவது ஒரு விடயம் என்னன்னா, ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சா நாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லா காலத்திலையும் இது சாத்தியமாகும்னு சொல்லவே முடியாது. இதான் யதார்த்தம். ஏன்னா நீங்க அருகில் இருக்கிற ஆந்திராவில் அதாவது சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு நினைச்சு பார்க்க முடியாத கூட்டத்தை கூட்டி அவர் கடைசியில காங்கிரஸ் கிட்ட போய் அடமானம் வச்சு வந்துட்டார் ஒரு எம்பி பதவியோட. பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிச்சு அவரை விடவும் அதிகமான கூட்டத்தை காட்டி, ஆனால் அவர் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளாக அசராம நின்றுதான் அவர் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்காரு. தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு மறுபடியும் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் ஒரு கூட்டணி வச்சு வந்தாரு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதோ அல்லது முதல்வர் கனவுல இருக்கிறதோ தப்பில்லை. ஆனால் இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு, இந்த மக்களோட பழகி, இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு அரசியல் புரிதலை தன் மூலமாக அவர்களுக்கும் அவர்கள் மூலமாக தனக்கும் ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு அதை அடுத்தடுத்த கட்டமாக கட்டமைச்சு வந்தால் மட்டும்தான் அவருக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த பதவியை அவர் தக்க வச்சுக்க முடியும். அந்த பதவியின் மூலமாக நல்லது செய்ய முடியும். நீங்க காதல் படத்துல சொல்றது போல எடுத்த உடனே சிஎம்ங்கிறது அது சரியானதும் இல்லை, அறமானதும் இல்லை, சொல்ல போனா நகைச்சுவையானது. அதனால என் மக்களுக்கு இன்னையிலிருந்து இறங்கி நான் சேவை செய்யறேன். இந்த மக்களை புரிஞ்சுக்கிறேன். மக்களோட மக்களாக நின்று அவர்களுடைய உரிமையை வென்றெடுத்து அதன் மூலமாக சிறை வந்தாலும் சரி, வழக்கு வந்தாலும் சரி, அத்தனையும் முறியடிச்சு மக்கள் துணையோட நான் ஆட்சி கட்டில்ல அல்லது கோட்டையில நான் முதலமைச்சரா போய் உட்காருவேங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தா அது அரசியல். இல்லட்னா சினிமாவில் வர்ற காட்சி போலவே நான் நேரா இங்க இருந்து ஜம்ப் பண்ணா நான் சிஎம் நாற்காலியில தான் உட்காருவேங்கிறது அது வெறும் கனவா போயிடும். அதுபோல கூட்டம் கூடலாம், அவருக்கான மவுசு இருக்கலாம், அது மதிப்புக்குரியதா கூட இருக்கலாம். ஆனா அந்த கூட்டத்தை கூட ஒருத்தன் காவாயில பூந்து நீந்தி என் தலைவனை பார்த்தாங்கிறான், ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறுறான். அப்ப அவனெல்லாம் நீங்க எப்படி அரசியல் படுத்த போறீங்க? அப்ப சினிமாங்கிற அந்த மோகத்திலேயே அந்த மயக்கத்திலேயே அவனை கொண்டுட்டு வந்தா உங்களுடைய பதவியில இருந்துதான் நீங்க நல்லது செய்ய முடியுமா? அவன் இடத்துல இருந்துதான் அவன் இந்த நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மண்ணுல ஒரு மனிதனா அவன் அடுத்த கட்டத்துக்கு அவன் வாழ்க்கையில போக முடியுமா? ஆக மயக்கத்துல இருக்கிற தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களா மாத்திட்டு தானும் சினிமாவில இருந்து அரசியலுக்கு தான் வந்திருக்காங்கிற ஒரு நிலை அறிந்து ஒரு யதார்த்த மனநிலையில இவருடைய அரசியல் பயணம் தொடர்ந்தால் இவர் நினைச்சதை எட்டலாம். இல்லாட்டி போனா எப்படி எல்லாம் நீங்க அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. உங்களுக்கு பேரு புகழ் படை அத்தனையும் இருந்தாலும் கூட ஆண்டு அனுபவிச்ச இந்த கட்சிகள் அது
திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளா இருந்தாலும் சரி, அடியோட வெட்டி வீழ்த்துமே ஒழிய, அந்த அடியோட வெட்டி வீழ்த்தினாலும் அதுல இருந்து தாண்டி நீங்க மேல வரணும்னா நீங்க மக்களோட மக்களா நின்று போராடி உரிமையை பெற்று அரசியல் தெளிவோட நீங்களும் உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களாக மாறி அப்படி போய் உக்காந்தாதான் அது நிலைக்குங்கிற யதார்த்தத்தை இனியாவது சகோதரர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டா அவருக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. என்னன்னா முதலமைச்சரா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு, நடிப்பு துறையில தான் வந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட வர்றாரா இருக்குது? ஏன்னா அவர் இல்ல, எல்லாருமே நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க தேர்தல் அதாவது டெல்லியில தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணின ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கு. அத்தனை பேரும் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆளணும், முடிஞ்சா இந்தியாவே ஆளணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால கட்சி ஆரம்பிப்பவர்கள் நான் வந்து கோட்டைக்கு போகணும், கொடியேற்றணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. அதுவும் ஒரு பெரும் கூட்டத்தை வச்சிருக்கிற விஜய் அவர்கள் நான் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமான அந்த 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 போக்கு, அந்த இலக்கு அது இருக்கும். ஆனால் அது யதார்த்தத்தில் இருக்கணுங்கிறது தான். நீங்க சினிமா வெளிப்படையா சொன்னா, நான் எந்த இடத்துலயுமே அவரை வந்து எல்லாரும் போட்டு அவரை குறை சொல்லி அடிச்ச போது கூட நானும் குறை மட்டுமே இல்லை, ஒருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க, கொடுத்து களத்துல வரட்டும், களத்துல நின்று நீங்க அரசியலா வீழ்த்துங்க. வரும்போதே வந்து கருவிலிய கசக்கிறது அது நேர்மையற்றதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவருடைய போக்குங்கிறது நீங்க சினிமா படப்பிடிப்பு போலவே அரசியல் தளத்திலையும் அவருடைய என்ட்ரிங்கிறதும் அவருடைய பேச்சுங்கிறதும் அவருடைய பயணம்ங்கிறதும் இருக்கிறதுங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே பேராபத்துங்கிற யதார்த்தத்தை இனியாவது உட்கார்ந்து அவர் யோசிக்கணுங்கிறது தான். இதே தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆதவர்ஜினா ஒரு கருத்து சொல்லியிருந்தாப்புல. ரஜினி அவர் வந்து அரசியல் வர்றதுக்கு காரணம் வந்து திமுக மிரட்டலால அப்படிலாம் வந்து, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களும் அறிக்கைலாம் வெளியிட்டார், அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு விஷயம், எதுவா இருந்தாலும் உண்மையை பேசணும், யதார்த்தத்தை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ஆரம்பிக்கும் போது இப்ப இல்லைன்னா எப்ப திராவிடத்தை வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு திமுகவை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவருடைய ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு நெஞ்ச தட்டி டேபிள தட்டி சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர் திமுகவுக்கு ஆதரவாக, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரிக்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு எவ்வளவு ஆதரவா இன்னைக்கு காணொலி எல்லாம் வெளியிடுறாருங்கிறத நீங்க பார்க்கலாம். அது போல கமலஹாசன் அவர்கள் டார்ச் லைட்டை வச்சு நீங்க எங்கேயோ இருக்கிற டிவியில காட்டாம அதுல முதல்வர் அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய குரல் வந்துகிட்டு இருக்கும் போது இந்த டார்ச்சை பல்ல கடிச்சு நாக்க துருத்திட்டு அடிச்சு அது உடஞ்சு சுக்குநூறா விழும்போது இந்த திராவிடத்தை ஒழிப்போம், நாங்க இந்த மண்ணுல ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்குவோம் அப்படின்னு அவர் வந்து சொன்னதெல்லாம் இன்னைக்கு மாறி, இன்னும் சொல்ல போனா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நாங்க வந்து அதாவது இவர் கோயம்புத்தூர்ல இவர் பேட்டி கொடுக்கும்போது அரசியல் பிரச்சார பயணத்துல சொல்றாரு, மணல் திருட்டுக்கு ஆதரவாக நிக்க போறீங்களா, எங்க இந்த மண்ணை காக்கிற எங்களுக்கு ஆதரவா நிக்க போறீங்களான்னு சொன்னவரு இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு. ஆக நடிகர்களாக இருப்பவர்கள் ஒரு நேரத்துல நேரடியா சொன்னா பயமுறுத்தப்பட்டு அவர்களை அடக்கி அவர்களை தன்வசப்படுத்தி இன்னைக்கு திராவிட கட்சிகள் அவர்களை பயன்படுத்துதுங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது போல விஜய் அவர்களுக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்கிறது தான். இன்னைக்கு